அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நமது வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் ஹெல்த் ஸ்கிரீனிங் என்னும் தலைப்பின் கீழ் கண் பரிசோதனை, உடல் சார்ந்த அளவீடுகள் மற்றும் சுகாதார பரிசோதனை மேற்கொண்டு அதற்கான அளவீடுகளை எவ்வாறு TNSED ஸ்கூல் செயலியில் உள்ளீடு செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பாட்டமில் சர்ச் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு டாப்பில் சர்ச் ஆப்ஸ் அப்படிங்கிற இடத்துல TNSED ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணினதும் உங்களுக்கு TNSED ஸ்கூல்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஓப்பன் அப்படின்னு வந்திருக்கும். ஓப்பன் பண்ணுவதற்கு முன்பாக TNSED ஸ்கூல்ஸ் இன்ஸ்டால்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும். இந்த வெர்ஷனில் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்த் ஸ்க்ரீனிங் மாடியூல் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்டேட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் மேலே நீங்கள் கிளிக் பண்ணினதும் அப்டேட் ஆகிட்டு ஓப்பன் அப்படின்னு வந்திருக்கும். நீங்கள் ஓப்பன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் கொடுத்ததும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல ஆசிரியர்கள் தங்களுடைய 8 இலக்க MS ஐடியை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஹெல்த் ஸ்க்ரீனிங் அப்படின்ட்டு முதலாவதாக ஒரு ஐக்கன் வந்திருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் MS வலைதளத்தில் உங்களுக்கு என்னென்ன வகுப்புகள் அசைன் செய்யப்பட்டிருக்கோ அந்த வகுப்புகள் காண்பிக்கும். எந்த வகுப்பு மாணவர்களுக்கு நீங்கள் ஹெல்த் ஸ்க்ரீனிங் மேற்கொள்ளணுமோ அந்த வகுப்பை கிளிக் பண்ணிவிட்டு செக்ஷன் நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களுடைய பெயரும், நாட் ஸ்க்ரீன்ட் அப்படிங்கிற இடத்துல எத்தனை மாணவர்களுக்கு இதுவரை ஹெல்த் ஸ்க்ரீனிங் மேற்கொள்ளலையோ அவர்களுடைய எண்ணிக்கையும், ஸ்க்ரீன்ட் அப்படிங்கிற இடத்துல எத்தனை மாணவர்களுக்கு நீங்கள் ஹெல்த் ஸ்க்ரீனிங் மேற்கொண்டிருக்கீங்களோ அவர்களுடைய எண்ணிக்கையும் காண்பிக்கும். இப்போ நீங்கள் ஹெல்த் ஸ்க்ரீனிங் மேற்கொள்வதற்கு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை பார்ப்பதற்கு வியூ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதோ உங்களது வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுடைய பெயரும் வந்துட்டு எந்தெந்த மாணவர்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனிங் மேற்கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுடைய பெயர் கிரீன் கலரில் மாறிட்டு ஸ்க்ரீன்ட் அப்படின்னு வந்திருக்கும். ஸ்க்ரீனிங் மேற்கொள்ளாத மாணவர்களுடைய பெயர் வந்து ஒயிட் கலரில் வந்திருக்கும். நீங்கள் ஹெல்த் ஸ்க்ரீனிங் மேற்கொள்வதற்கு அந்த மாணவருடைய பெயர் மேலே கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படின்னு வந்துட்டு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல ஆப்ஷன், லாங் ஆப்ஷன், ஸ்டார்ட் ஸ்க்ரீனிங் அப்படின்னு 3 ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த மாணவர் வருகை புரிந்திருந்தால் ஸ்டார்ட் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாங் ஆப்ஷன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் லாங் ஆப்ஷன்ட் அப்படிங்கிற ஆப்ஷனும், அன்றைய தினம் வருகை புரியாத மாணவர்களுக்கு ஆப்ஷன்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாணவர் வருகை புரிந்திருக்கக்கூடிய பட்சத்தில் ஸ்டார்ட் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிற ஹெட்டிங்கை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் கண் பரிசோதனை அப்படின்னு கொடுத்துட்டு அது சார்ந்து 4 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக அனைத்து கேள்விகளுக்கும் இல்லை அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கும். சப்போஸ் அந்த மாணவர்களுக்கு அந்த சார்ந்த பிரச்சனை இருந்ததுன்னா ஆம் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணும்போது ஒரு சில கேள்விகளுக்கு வந்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். அதற்கு அந்த மாணவருக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய புகைப்படத்தை எடுத்து கேலரியிலேருந்து நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம், அல்லது டைரெக்டாகவும் கேமராவை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். அது மாதிரி குறைபாடு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டிஃபால்ட்டாக இல்லை அப்படின்னு இருக்கும். அதை அப்படியே விட்டுட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண் சார்ந்த 4 கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். அது அனைத்திற்கும் நீங்கள் டிக் பண்ணின பிறகு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் அளவீடுகள் அப்படின்னு வந்துட்டு அது சார்ந்த கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். அதில் முதலாவது கேள்வி குழந்தையின் தோள்பட்டை அகலத்தை சென்டிமீட்டரில் பதிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாணவருடைய ஷோல்டரோட அகலத்தை நீங்கள் சென்டிமீட்டரில் அளவெடுத்து இங்கே பதிவிடணும். நீங்கள் பதிவிடும் பொழுது உங்களுக்கு வேல்யூ எந்த சென்டிமீட்டருக்குள்ளே வரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் டெசிமல் வேல்யூஸ் வந்து அலோடு கிடையாது. எனவே நீங்கள் வந்து முழு நம்பரை மட்டும்தான் பதிவிட வகையில் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ரேஞ்சும் கொடுத்துருக்காங்க. அந்த மாணவருடைய தோள்பட்டை அளவு சென்டிமீட்டரில் எவ்வளோ அளவீடு இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு குழந்தையின் பாதத்தின் நீளத்தை சென்டிமீட்டரில் பதிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் பாதத்தின் நீளத்தை நீங்கள் பதிவிடும் பொழுதும் எவ்வளோ சென்டிமீட்டர்லேருந்து எவ்வளோ சென்டிமீட்டர் வரைக்கும் வேல்யூ அலோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான அளவீடை பதிவு செய்த பிறகு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா குழந்தையின் இடுப்பின் சுற்றளவை சென்டிமீட்டரில் பதிவு செய்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துலையும் அந்த குழந்தையோட இடுப்பின் சுற்றளவை நீங்கள் பதிவிட்டுக்கோங்க. அதை பதிவிடும் போதும் நீங்கள் வேல்யூவில் பதிவிடுவதற்கான ரேஞ்சும் கொடுத்துருக்காங்க. பதிவிட்ட பிறகு குழந்தையின் உயரத்தை இங்கே சென்டிமீட்டரில் பதிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தையோட ஹைட்டை சென்டிமீட்டரில் அளவெடுத்து பதிவிட்டுக்கோங்க.
அதன் பிறகு குழந்தையின் எடையை இங்கே கிலோகிராமில் பதிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தையோட வெயிட்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடித்ததும் பிஎம்ஐ வேல்யூ அதுவே கால்குலேட் ஆகிட்டு வந்திருக்கும். அதன் பிறகு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் அடுத்ததாக சுகாதார பரிசோதனை அப்படின்னு உடல் நலம் சார்ந்த கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். இதில் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அது சார்ந்த புகைப்படமும் கொடுத்துருக்காங்க. அந்த மாணவருக்கு அது சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆம் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இது சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இல்லை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கேள்விகளுக்கும் படித்து பார்த்து அந்த மாணவருக்கு அது சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆம் அப்படிங்கிற ஆப்ஷனும், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை அப்படிங்கிற ஆப்ஷனும் டிக் பண்ணிவிட்டு அனைத்து கேள்விகளுக்கும் அந்த மாணவருக்கான உடல் சார்ந்த கேள்விகளை நீங்கள் சரிபார்த்த பிறகு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டன் வந்திருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்தில் ஸ்க்ரீன் அப்படின்னு கிரீன் கலரில் மாறிட்டு வந்திருக்கும். இது போல் நமது வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் என்னும் தலைப்பின் கீழ் கண் சார்ந்த பரிசோதனை, உடல் சார்ந்த அளவீடுகள் மற்றும் சுகாதார பரிசோதனை மேற்கொண்டு அதனுடைய விவரங்களை TNACD ஸ்கூல் செயலியில் மிக எளிமையாக பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். நன்றி.